நான் போய் என் பொண்ணு கொல்லுவனா? நான் எதுவுமே பண்ணல. என்னோட மீனாட்சி நான் எதுவுமே பண்ணல. பூமி, எனக்கு மீனாட்சினா எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கே தெரியும்ல. முத்தழகு, இங்க பாருங்க. என் மேல நீங்க என்ன பழி வேணா சொல்லுங்க, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா மீனாட்சி உங்களுக்கும் பூமிக்கும் பிறந்தவன்னு தெரிஞ்சோம் நான் அவ மேல அன்பா தானே இருந்திருக்கேன். ஏய், என்னடி? அவளை நான் என் பொண்ணு மாதிரி தான் வளர்த்திருக்கேன். நான் அவளை உங்ககிட்ட இருந்து எடுத்திருந்தாலும் அவ என் பொண்ணு. அவளை நானே எப்படி கொல்லுவேன்? மீனாட்சி உங்க ரத்தமா இருந்தாலும் அவ ஏன் பொண்ணுங்க. நான் மீனாட்சி எதுவுமே பண்ணல. அவ ஏன் குழந்தை. மீனாட்சி, என் பொண்ண நீங்க எதுவும் பண்ண முடியாது அஞ்சல. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவ ஏன் ரத்தம். ஸ்வேதா, மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சிக்கு ஒண்ணும் ஆகல. மீனாட்சிக்கு மூச்சு அடிச்சது, ஆனா காப்பாத்திட்டோம் அத்தை. ஏன்டி இப்படி பண்ண? ஏன் அஞ்சலி, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு இன்னுமா புரியல? எப்படி புரியும்? எப்பவுமே இவங்க தானே பலியும் அழுகையும் முத்தழகு அக்காக்கு தருவாங்க. அதே அக்கா இவங்களுக்கு தரப்ப வாய் வார்த்தை வரல. அப்படிதானே அஞ்சலி? என்ன சொல்றீங்க? மீனாட்சி தான் நல்லா இருக்கால. குழந்தைய வச்சு எதுக்கு இப்படி சொன்னீங்க முத்தழகு? நான் என்ன சொன்னேன்? நான் எதுவுமே சொல்லலையே. இத்தனை நாளா நான் எவ்வளவு அழுது புலம்பிருப்பேன். அதத்தான் செஞ்சு காட்டுனேன். மீனாட்சிக்கு ஏதாவது ஆச்சுன்னு நான் சொல்லவே இல்லையே. மீனாட்சிய நீங்க வாயை பொத்திட்டு கூட்டிட்டு போனது உண்மைதானே? உங்க வாயாலே மீனாட்சி உங்க பொண்ணு இல்ல, எனக்கும் அவருக்கும் பிறந்த குழந்தைன்னு சொல்ல வைக்கத்தான் நான் பொறுமையா இருந்தேன். நீங்க உண்மைய சொல்லணும்னு நானா மௌனமா உங்க வாக்குமூலத்தை வாங்கினேன்.